ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹமுமாஸ் ஹனி ட்ராப்ஸ். நான் இன்றைக்கி முல்லா கதையை பற்றி பேச போகிறேன். முல்லாவும் அவன் பிள்ளையும் மார்க்கெட்டுக்கு போகலான்னு கிளம்புனாங்க. அப்போது முல்லா நான் நடந்து வரேன்னு சொன்னோடனே அவன் பிள்ளை நான் டாங்கியில் தான் வருவேன்னா சரின்னு சொல்லிட்டு டாங்கியில் பையனும் முல்லா நடந்தும் போனாங்க. அப்போ போகிற வழியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொன்னாங்க, சிரித்தாங்க. ஐய, வயசானவர் நடந்து போகிறாரு, இந்த பையன் கழுத மேலே உட்காந்துன்னு போகிறானேன்னு. உடனே அந்த பையனுக்கு ஷேம் ஆகி, அப்பா நான் இறங்குறேன், நீ ஏறி உட்காந்துக்கோன்னா. திருப்பி இப்படி கொஞ்சம் தூரம் போனோன்னே திருப்பி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஐய, குட்டி பையனை நடக்க விட்டு இந்த வயசானவர் ஜம்முன்னு போகிறாருன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஷேம் ஆகி 2 பேரையும் இறங்கி, சரிடா நம்ம 2 பேருமே டாங்கி மேலே உட்காந்துக்கலான்னு சொல்லிவிட்டு 2 பேர் டாங்கி மேலே ஏறி உட்காந்துக்கினாங்க. அப்போ திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போனோடனே குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னாங்க, அறிவே இல்லை, அந்த டாங்கி தாங்குமா இந்த 2 பேரோட வெயிட்டை, 2த்துக்கும் மூளையே இல்லை, என்ன மனுஷங்கன்னு திட்டிட்டு போனாங்க. உடனே 2 பேரும் இறங்கி, வேணாண்டா பேசாமல் நம்ம எல்லோரும் நடந்தே போகலான்னு சொல்லிவிட்டு டாங்கி, முல்லா, பையன் 3 பேரும் நடந்தே போனாங்க. அப்போது அதேமாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்னும் சிரித்தாங்க. சரியான முட்டாளுங்களாக இருக்கானுங்க, டாங்கியை வச்சின்னு நடந்து போகிறானுங்கன்னு சிரித்தான். அப்போது முல்லா, ஐயோ நம்ம என்ன தான் பண்ணுறது, இது எதுக்கு, இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அடுத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்ம லைஃப்பை நம்ம வாழக்கூடாது. உனக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அதன்படி தான் நீ வாழணும், இல்லைன்னா உன்னால் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ வியூவர்ஸ்.